எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது தமிழர்கள் கட்டிய பிரமிக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய மலேசியாவில் அமைந்துள்ள 10 மலை முருகர் கோவிலின் வரலாற்றையும் சிறப்புகளையும் தெரிந்து கொள்வோம் வாங்க. அதிக எண்ணிக்கையிலான வழிபடக்கூடிய கோவில்களில் 10 மலை குகை முருகன் கோவிலும் ஒன்று. இந்த கோவில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரை அடுத்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்குள்ள பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 10 மலை குகை முருகன் கோவிலில் இந்துக்கள் தவிர சீனர்களும் தங்கள் குறை தீர வேண்டிக் கொள்வதுடன் இந்துக்களைப் போல் அலகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலுடன் அந்த நேர்த்திக் கடனையும் செலுத்துகின்றனர். இந்து மதத்திற்குரிய கோவிலாக இருந்தாலும் மத பாகுபாடு இன்றி அனைவரும் வந்து வணங்கும் கோவிலாகத்தான் இந்த 10 மலை முருகன் கோவில் உள்ளது. 10 மலை குகை முருகன் கோவில் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவில் 1891 ஆண்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த முருகனை தரிசிக்க கரடு முரடான பாதையில் செல்ல வேண்டியிருந்தது. அதன் பின்பு 1938 ஆண்டில் இந்த மலை கோவிலுக்கு செல்ல 272 படிக்கட்டுகளை கொண்ட 3 நடைபாதைகள் அமைக்கப்பட்டது. இதை தவிர தனியே ரயில் பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வழிகளை பயன்படுத்தி தரையிலிருந்து 400 அடி உயரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியான முருகப்பெருமானை தரிசித்து வரலாம். ஒரு காலத்தில் ஒரு ஒற்றையடி பாதையாக சென்று மலையில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்த காலம் மாறி இன்று உலக அளவில் புகழ்பெற்று விளங்குகிறது. சுற்றுலா பயணிகள் பட்டு கேவ் என செல்லமாக இந்த 10 மலை முருகன் கோவிலை அழைக்கின்றனர். 10 மலை முருகன் கோவிலில் தைப்பூச திருநாளும் மிகவும் புகழ்பெற்றது. ஒவ்வொரு தைப்பூச தினத்தன்றும் இந்த 10 மலை முருகன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோடிக்கணக்கான பக்தர்களாக மாறி முருகனை தரிசனம் செய்வார்கள். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழர்கள் மலேசியாவில் கூலி தொழிலாளர்களாக பணி செய்து வந்தனர். அப்போது தொழிலாளர்களின் தலைவராக இருந்தவர் காயாரோகணம் பிள்ளை. இவரது முயற்சியால் கோலாலம்பூரில் 1873 ஆண்டு மாரியம்மன் கோவில் கட்டப்பட்டது. ஒரு நாள் கனவில் தோன்றிய அம்பிகை என் இளைய மகன் முருகனுக்கு அந்த மலைக்குகையில் கோவில் கட்ட உத்தரவிட்டார். இதையடுத்து காயாரோகணம் பிள்ளையின் மகனான தம்புசாமி பிள்ளை, கண்ணப்ப தேவர் என்பவர் இணைந்து காடாக கிடந்த 10 மலையில் 1888 வேல் ஒன்றினை வைத்து வழிபட தொடங்கினார்கள். இவ்விதம் வழிபாட்டிற்குரிய கோவிலாக மக்கள் மத்தியில் புகழ் பெற்றதும் 10 மலை முருகன் கோவிலை அப்புறப்படுத்தும்படி கோலாலம்பூர் ஆட்சியாளர் ஜோஸ் துரை கட்டளையிட்டார். ஆனால் பக்தர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றனர். இதையடுத்து கோவிலுக்கு செல்லும் படிகள் அமைக்கப்பட்டன. 1939 இரு வழிப்படிகளாக மாற்றப்பட்ட நிலையில் தற்போது 3 வழிப்படிகளை கொண்ட 272 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாகப்பட்டினத்தின் அருகில் உள்ள திருமலை நாயக்கன் பட்டினத்தைச் சேர்ந்த காயாரோகணம் பிள்ளை மலேசியாவில் குடியேறி நிறைய சம்பாதித்துள்ளார். அவர் சம்பாதித்ததில் ஒரு பகுதியை கோவில் பணிகளுக்காக செலவழித்துள்ளார். கோலாலம்பூரில் மாரியம்மன் கோர்ட்டு மலைக்கு பக்கத்தில் விநாயகர் ஆலயம் போன்றவைகளை கட்டுவித்த இவர் 1791 ஆண்டு 10 மலை குகை முருகப் பெருமானுக்கும் ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இந்த 3 ஆலயங்களிலும் அனைத்து விழா நாட்களிலும் காயாரோகணம் பிள்ளை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கே முதல் மரியாதை அளிக்கப்பட்டு வருகிறது. புராண கதை என்னவென்றால் இந்த 10 மலையில் 2 குகைகள் உள்ளது. அதில் ஒன்று மிக ஆழமாக செல்வதாகவும் மிகவும் இருண்டதாகவும் உள்ளது. மற்றொரு குகையில்தான் முருகன் கோவில் கொண்டிருக்கிறார். புலவர் நக்கீரரை ஒரு பூதம் ஒரு குகைக்குள் அடைத்து விட்டதாகவும் அங்கு ஏற்கனவே 999 பேர் அடைக்கப்பட்டு இருந்ததாகவும் நக்கீரரையும் சேர்த்து இவர்கள் எண்ணிக்கை 1000 ஆகிவிட்டதாகவும் நபர்களின் எண்ணிக்கை 1000 ஆன பின்பு இவர்களை தின்ன பூதம் திட்டமிட்டிருந்ததும் முருகனின் வேல் வந்து பூதத்தை பிளந்து நக்கீரனை காப்பாற்றியதாகவும் புராண வரலாறு சொல்கிறது. 1000 பேர் அடைத்து வைக்கக்கூடிய அளவிலான குகைகளை உடைய முருகனின் மலை கோவில்கள் தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. பூதங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஆற்றலுடையவை என்பதால் நக்கீரர் அடைபட்டு கிடந்தது இந்த மலேசிய 10 மலை குகையாகத்தான் இருக்கும். எனவேதான் இங்கு முருகனின் வேல் தமிழ் பக்தர் ஒருவருக்கு தென்பட்டது எனவும் அதன் பிறகுதான் இங்கு முருகன் கோவில் அமைக்கப்பட்டது என்றும் இங்குள்ள ஒரு சாரர் தெரிவிக்கின்றனர். 10 மலை முருகப் பெருமானின் சிலையின் பெருமைகள் என்னவென்றால் 10 மலை முருகன் கோவிலின் சிறப்பு முருகப்பெருமான் மட்டுமே. அந்த மலையின் அடிவாரத்தில் பக்தர்களை வரவேற்க காத்து நிற்கிறார் அவர். சிலையின் உயரம் 42.7 மீட்டர், அதாவது 140.09 அடி. உலகளவில் மலேசியாவை அடையாளம் காட்டும் விதமாக இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த சிலை அமைக்கும் பணி 2003 ஆண்டில் துவங்கப்பட்ட பணி 2006 ஆண்டில் நிறைவு பெற்றது. சிலை அமைக்க 2006 ஆண்டில் இந்திய மதிப்பில் சுமார் 2,40,00,000 ரூபாய் செலவாகி இருக்கிறது. தாய்லாந்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட விசேஷ பொன்னிற கலவையால் இந்த முருகனின் மேனி மின்னுகிறது.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.